கைஸ், இந்த 2 கடல் கன்னியாக பார்க்க போனப்போதாம்மா வீடியோலி பாருங்கள். இங்கே கூட நீங்களும் அதுக்கு வேண்டிய நாங்கள் 3 பேர் விரண்டு போன்ட்டுருந்தோம். பைக்கிலி ட்ராவலிங் ஒரு அரை மணிக்கூர் இருக்கும் அங்கே போய்த்த. அது வர ட்ராவலிங் பாருங்கள் வீடியோ. இந்த ஷோ எங்கே நடனம்னா நேற்றங்கரை போன வழியிலே கிராமமணி அந்த இடத்துலையாக்கும் இந்த ஷோ நடனம். நேரில் பார்க்க வர போனங்கி அங்கே பாருங்க, வீடியோவில் பார்க்க வர போனங்கி எங்கள் கூட வந்து வீடியோவில் பாருங்க. Close your eyes. போர்டில் எழுதிடுறேன் என்ன வேணும்னா 4 வயசுக்கு மேலே உள்ளவங்க மக்களுக்கு டிக்கெட் உண்டு, 4 வயசு தாழ இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் இல்லை. அப்போ ஏன்னா அவளுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. நான் 4 வயசுன்னு போய் சொல்லி அவளுக்கு டிக்கெட்டு காட்டேன். நாங்கள் 2 பேரும் டிக்கெட் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு சார்ஜு 100 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் 2 பேருக்கு 200 ரூபா டிக்கெட் எடுத்தோம். அடுத்து உள்ளே போகிறோம். இதுதான் டிக்கெட்டு காய்ஸ். டிக்கெட்டை காட்டியாச்சு. டிக்கெட்டை காட்டுன்னு உள்ளே போகணும். ஆனால் கடல் கன்னி மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷலி நிறைய மீன் ஐட்டம் உண்டு. நம்ம பார்க்காட்ட மீனெல்லாம் இங்கே உண்டு. വലിയ மீன்லாம் நான் பார்த்துட்டு இது வர இந்த மாதிரி மீனெல்லாம் நல்லா இருந்தானே. ஒரு மீனுக்கு குகை மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு நடுக்கோடி நம்ம போகணும். டனல் மாதிரி அங்கே பண்ணி வச்சுருக்கோம். இது வெளியிலூடி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டனலுக்கு உள்ளே போகணும். கொக்கச்சோளை போகும்போது நிறைய വലിய மீனெல்லாம் இருக்குது. நல்லா இருந்தானே. இப்படியே போய் அதுக்கு உள்ளே வரணும். நம்ம டனல் உள்ளே அதிக பாருங்க. நல்லா கூட்டம் உண்டானா. நாங்கள் போன சண்டே ஆகும் நேரம் ஆயிடுச்சு. நல்லா கூட்டம் உண்டு. இதையும் கோகா பாருமி அதுக்குள்ளே நம்ம போனப்போம். சரியான கூட்டம். ஆனால் நான் இந்த அளவு கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்துல. அதனால் நல்ல பேர் வீடியோ எடுக்க முடிஞ்சில்லை எங்களுக்கு. அனங்கில పంటారు మీన్ నైస్. జోరుగుడు జోరుగుడు லாங் 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 இடம் சாரி. அது மீன் தின்னு
இதுக்கு பேரு ஒழுக்குட்டி சொல்லுங்க. அது வாவலாட்டு வெள்ளம் குடிச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு கோச்சோவில் ஏறும்போது நல்லா വലിய மீன் கிடந்து, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு குறைச்சி பொடி மீன், அதை விட அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த மீனெல்லாம் நல்லா பொடி மீன் இப்படி போட்டிருக்க காரணம். அப்போ பொடி மீனெல்லாம் വലിய மீன் தின்னு, அதுக்கேண்டியாக்கு இப்படி பிரித்து போட்டுருந்தாங்க பாட்டாட்டு. വലിய மீனுக்கெல்லாம் ஒரு 6-7 வயசு இருக்கும், அதை விட பொடி மீனுக்கெல்லாம் ஒரு 3-4 வயசு இருக்கும். இந்த சின்ன மீனுக்கெல்லாம் ஒரு 1 வயசு 1.5 வயசு அந்த மாதிரி இருக்கும் போல். ஏஜ் பிரகாரம் அங்கே போட்டுருணும். காரோபாறை இந்த மீன் காரோபாறை மாவா எடுத்தோம். ஐஸ் நோண்ட காண்டு பாருங்க, அது ஏன் கடல் கண்ணி அங்கேயே இருந்து கடல் கண்ணி இங்கே நான் தான் கடல் கண்ணி ஏசுவையா சூசு ஒரு நெருக்க மாட்டேன்னு இல்லைங்க, சூப்பராக எடுக்க பார்த்தேன். ரெண்டு இருந்தார் கடல் கண்ணி, 2 கடல் கண்ணி. இப்போ மூச்சு 6 விடுறாரு மேலே இருந்தால் அங்கே மூச்சு குறைச்சி ரெஸ்ட் எடுனார், அது கிளம்பி பண்ணி கீழே வருவார். தூக்கு கடல் கண்ணியை பார்த்து ஒரு மனசுக்கு நிம்மதியாகிட்டு இருந்து. ஆனால் அங்கே உண்மையெல்லாம் கொடுத்தோம் கடல் கண்ணி. நான் எனக்கு மாவா எனக்கு ஒய்ஃபு எல்லோரும் உமா கொடுத்தோம். கடல் கண்ணி பதிலுக்கு எங்களுக்கு உமா தந்தேன். ஆனால் அந்த வீடியோ எங்களுக்கு சிலம்பில் எடுக்க முடியாட்டே, நிறைய நெருக்கமாட்ட இருந்து அங்கே தள்ளுதல் விட்டார். மொபைலெல்லாம் கீழே வந்து விழுந்து கஷ்டப்பட்டேன் இத்தனை எடுத்தோம். கடல் கண்ணியை பார்த்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரோபோட்டெல்லாம் இருக்கணும், ஒரு ரோபோட்டு ஷோ நெல் வந்து வச்சிடணும். இதில் பாருமே ஒரு ஒன்றும் இல்லை, திரைச்சியிலேயோ ப்ரொஜெக்டரோ டிவி ஒன்றும் இல்லை, ஆனால் ஓடுன்றணும் டிவி மாதிரி. பூக்கள், மரங்கள், குருவிகள் அதெல்லாம் வந்து விட்டுருணும். சூப்பராட்டு நல்லா இருன்னு பார்க்க. ஒரு ஃபேன் மாதிரி ஸ்பீடாக சுற்றணும். அடுத்து தொடங்கியாச்சு ரோபோட்டு ஷோ.
ஷோ எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெத்தையும் இதெல்லாம் ஷோச்சு வச்சிடணும் சேல்ஸுக்குன்னு நினச்சினே. அடுத்து சாதாரண எல்லா இடத்துல உள்ளே போலையே இந்த மாதிரி மசாஜ் பண்ண போல மிஷினு, அடுத்து மொபைல் பவுச்சு, அச்சாறு, நிறைய ஐட்டம் அச்சாறு இருந்தேன். இதே மாதிரி ஐட்டம் எல்லாரும் சாதாரண உள்ளே போலையே. குறை விளையாட்டு விளையாட்டுக்குள்ள சாதனம் எல்லாம் இருந்தோம். அடுத்து எனக்கு போகாதவொண்டு ஒரு பஞ்சு முட்டாய் அடி நேரத்தேனே, அது ஒரு பஞ்சு முட்டாய் வேண்டு கொடுத்தோம். இப்படி மக்களுக்கு விளையாண்டுள்ள நிறைய ஐட்டமே இருந்தோம். நாங்கள் நிறைய பார்த்தாங்க நாளைக்கு. பாய் பாய் போகிறோம், முடிஞ்சாச்சு. வலதோட ஒன்றும் இல்லை, பரவாயில்லை.